இவர்களுடைய பாவங்களை மன்னியும், இவர்களுடைய சாபங்களை நீக்கும், இவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிற ஜெபம். இது என்ன ஜெபம்? அழுது ஜெபிக்கிற ஜெபம். பாவத்துக்காக அழணும். பிசாசு பிடிச்சிருந்தா அழக்கூடாது, பிசாச விரட்டணும். நேற்று சொன்னேன்ல, எப்ப துதிக்கணும் எப்ப அழணும் இருக்கு. ஜனங்களுடைய பாவங்களுக்காக அழணும். ஆண்டவர் சொன்னாரு, சிலுவையை தூக்கிட்டு போகும்போது ஜனங்கள்லாம் ஓன்னு கதறி அழுகிறாங்க. இயேசுவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். முதல்ல நீ அழ வேண்டியது முதல்ல உனக்காக, அப்புறம் உன் பிள்ளைன்னு ஒன்று பெற்று விட்டுருக்கணும் பாருங்க. இந்த பூமியில இந்த பிள்ளைகள் தேவனுக்கு பிரியம் இல்லாம போறாங்க பாருங்க, அவங்களுக்காக அழுங்கன்றாரு, அவங்களுக்காக அழுது ஜெபின்றாரு. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் இருக்கும் வசனம். ஏன் ஆண்டவர் அதை சொல்லணும்? ஐயோ ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்படுறார், சிலுவையை தூக்கிட்டு போறார், உனக்காக தான்ப்பா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், நீ பாவத்துல இருக்கக்கூடாது. அப்ப நீ பாவத்துல இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இதை தூக்குனேன், இந்த சிலுவைய. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆண்டவரே என் குடும்பத்தை விட்டு பாவங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நீ அழுது ஜெபிக்கணும்ன்றார். அதுக்காக அழணும். பிசாசு பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது ஐயோ பிசாசு பிடிச்சிருக்கேன் அழக்கூடாது. அவனை எல்லாம் எதிர்த்து நின்று விரட்டணும். இங்க அழணும். அப்படிதான் அழுதாங்க. அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். என்ன அழுதாங்களா? ஆண்டவரே உங்க ஜனத்தை இப்படியே விட்டுட்டீங்களே, இந்த புறஜாதிகள் இருக்கிறாங்க பாருங்க, ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இவங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்கெல்லாம் பழிக்கிறாங்கப்பா. என்னத்த ஆண்டவர் ஆண்டவர் நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிற? என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில? என்ன நல்லது நடந்துச்சு? இந்த பழிக்கும் நிந்தை, அதுதான். அது பேர் தான் அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பழிக்கும் நிந்தை. பழிக்கும் நிந்தைக்கு என்ன பண்ணாதிரும்? ஒப்பு கொடாதிரும். ஒப்பு கொடாதிரும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல, கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இன்றைக்கு இந்த கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்வி? பழிக்கும் நிந்தை. புறஜாதிகள் பழிக்கும் நிந்தை. அதுக்காக அழுதாங்களாம். ஆண்டவரே உடைய நாமம் தூஷிக்கப்படுதுப்பா எங்களால, நீர் ஜீவனுள்ள தேவனா இல்லையான்னு கேட்கிறாங்கப்பா. நீங்க ஆராதிக்கிறவர் உண்மையாகவே உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறாங்கப்பா ஜனங்க. அந்த நிந்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று ஆசாரியர்கள் அழுதார்கள். மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவிலே நின்று பணிவிடைக்காரர்களும் ஆசாரியர்களும் ஒன்றிணைந்து அழுது கண்ணீர் விட்டு தேவனை நோக்கி, ஆண்டவரே உமது ஜனத்தை பழிக்கும் நிந்தைக்கு ஒப்பு கொடாதீரும், அதுவும் புற ஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கு ஒப்பு கொடாதீரும். உம்மை அறியாத ஜனங்கள், உம்மை பற்றி தெரியாத ஜனங்கள் ஆண்டவரை பழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிந்தைக்கு என்னை ஒப்பு கொடாதீரும் ஆண்டவரே, என்னை இன்றைக்கு அந்த நிந்தைக்கு ஒப்பு கொடாதீரும் ஆண்டவரே. வசனங்கள் வரும்போதே ஜெபம் பண்ணுங்களேன். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து கேட்கிறது, என்ன ஜெபம் பண்ற? சும்மா ஜெபம் ஜெபம் என்ன நடக்குது உங்களுக்கு? அதுக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. பழிக்கும் நிந்தை, அது பேர் தான் பழிக்கும் நிந்தை. நம்மளுக்கு எதிராக பழிக்குது இந்த நிந்தை. அடுத்தது கேட்கிறாங்க, உங்கள் தேவன் எங்கே என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. உங்கள் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே இருக்கிறார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவார்களாக. ஏன் ஆண்டவரே சொல்றாங்க? உண்மையாவே உன் தேவன் உயிரோடு இருக்காரா? சொல்லப்படுவானேன். உண்மையாவே உன் தேவன் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லப்படுவானேன். ஏன் சொல்லப்படணும்னு கேட்கிறாரு. அது பேர் தான் சொல்லப்படுவானேன். அப்படின்னா என் ஆண்டவரே அதை சொல்லணும்.
அவங்க ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க? சர்ச்சுன்னு போனீங்க, ஜபன் போனீங்க, அப்ப எங்க பிரச்சனை இருக்குது? எங்க ஆண்டவர் நிரூபிக்கல? பிரச்சனை ஜனங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவரா தான் இருக்காரு. அவர் சொல்றாரு, என்னால இது முடியாதுன்னு சொல்ல ஒரு அற்புதம் இல்லப்பா. ஆனா உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஜெயில இருந்தார் யோசேப்பு. நன்மையை வழங்காதிரார், நன்மையை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அப்ப நன்மை வரலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நான் உத்தமத்தில் தவறி இருக்கிறேன். அப்படித்தான் இந்த ஜனங்கள் இருந்தார்கள். இன்னும் எதையோ ஒன்றை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் நம்முடைய சூழ்நிலைகளை கடினமாக்குகிறார். ஏன் தெரியுமா? இன்னும் சூழ்நிலைகளை ஏன் தெரியுமா கடினமாக்குறாரு? இன்னும் ஏங்க இந்த பிசாசு போராட்டம் போகவே மாட்டேங்குது? இன்னும் ஏன் இந்த தரித்திரம் போகவே மாட்டேங்குது? இன்னும் ஏன் இந்த பிரச்சனை போக கடினமாக்குறார்? உன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த ஜப கூடுகையில வந்து உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இயேசு பார்க்கறது இல்ல. இதுக்கு அப்புறம் போறோம் பாருங்க இந்த உலக வாழ்க்கைக்குள்ள, அத்தனையும் இயேசு கவனிக்கிறார். சும்மா இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா. ஏன்னா அவர் பரிசுத்தர். அதனாலதான் முதல்ல அந்த பாட்டை பாடியாச்சு. அவர் வரும் நாளிலே கரமசைத்து கூப்பிடணும்னா அவரை போல இருக்கணும். நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவுக்காக நான் வாழ்ந்திடுவேன். இந்த காலை வேளையில ஆண்டவருக்காய் வாழ ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள், இந்த சோதனை எல்லாம் ஏங்க தெரியுமா நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? இந்த சோதனை எல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் தெரியுமா? சிஸ்டர் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. இந்த சோதனை எல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் தெரியுமா? இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு கூட நெருங்குவதற்காக தானே தவிர கைவிடுவதற்காக இல்லை. நல்ல கவனிங்க, இன்னொரு வாட்டி சொல்றேன் இந்த வார்த்தையை. இந்த சோதனைகள் எல்லாம் ஏன் தெரியுமா? இல்லைன்னா அதுல ஒவ்வொருத்தரும் ஜபத்துக்குள்ள வந்திருக்கவே மாட்டீங்க. பிரச்சனை என்னவோ பிசாசு தான் கொடுக்கிறான். ஆனா ஆண்டவர் அதை அனுமதிச்சாதான் கொடுப்பார். ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? இன்னும் அதிகமா நீங்க ஆண்டவருக்குள்ள நானும் வரணும்ன்றதுக்கு தான். நெருக்கங்கள் வரும்போது கர்த்தரோடு இன்னும் அதிகமாய் நாம் சேர்வதற்காகத்தானே தவிர அவரை விட்டு போவதற்காக இல்லை. அப்ப இந்த நெருக்கம் என்ன செய்ய? நீ அழிச்சிருமா? அழிக்காது. அழிஞ்சிருந்தா நீங்க இருந்திருக்கவே மாட்டீங்க. சாத்தான் அழிக்க தான் வருவான், ஆனா அழிக்க அவர் விட மாட்டாரு. அப்ப ஏன் இன்னும் சாத்தான் இருக்கிறான்? அப்ப இன்னும் ஏதோ ஒரு மாற்றத்தை தேவன் கேட்கிறார். அந்த மாற்றம் என்ன? அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? சரியா பைபிளை படிச்சா கண்டுபிடிச்சிடலாம். என்ன படிக்கணும்? எங்க பாஸ்டர் இந்த வாரம் அதான் சொன்னார். ஆண்டவர் என்கிட்ட ஆண்டவர் பேசுறதே இல்லை பாஸ்டர். எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் பேசுறாரு. போய் ஒழுங்கா பைபிள் படி போனார். போய் ஒழுங்கா பைபிள் படி. பேசுறாரா இல்லையா பாரு. பைபிளுக்கு 10 நிமிஷம், உலக காரியங்களுக்கு மணிக்கணக்கா. எப்படி பேசுவார் ஆண்டவர் உன்னோட? நீ சரியா பைபிள் படி, நீ சரியாக பைபிள் படி. பேசுறாரா இல்லையா பாரு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லலாமா? நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா புற ஜாதிகளுக்குள்ள ஏன் ஆண்டவரை நாங்க நிந்தையா இருக்கணும்? ஏன் நிந்தையா இருக்கணும்? என் ஆண்டவர் செத்தவரா? என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவரா இல்லையா? அவர் காண்கிற தேவனா இல்லையா? அவர் கைவிடாதவரா இல்லையா? அவர் நம்மை விட்டு விலகாதவரா இல்லையா? அவர் நம்மை பார்த்து நமக்கு பதில் தருகிற தேவனா இல்லையா? ஜபத்திற்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஏனப்பா நான் புறஜாதிகள் பழிக்கும் நிந்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன்.
எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன். ஜப கொடுக்கைக்குள்ளதான் இருப்போம், சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருப்போம். ஆனா இருதயம் எப்பயோ போயிட்டு இருக்கோம் ஆண்டவரை விட்டு. வெளியில ஆள் போவோம், அதே நான் உண்மைதான், ஆள் போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே டெய்லி சாப்பிட்றோம் பாருங்க, காலையில மத்தியானம் நைட்டுன்னு. அந்த மாதிரி இது பிராக்டிஸ் ஆயிடுச்சு, லைஃப்ல பிராக்டிஸ் ஆயிடுச்சு. லைஃப்ல பிராக்டிஸ் ஆகிறது வேற, லைஃப் ஸ்டைல மாத்துறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னு பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அது ரெகுலரா நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். ஆனா நம்ம லைஃப் ஸ்டைலையே மாத்துறோம் பாருங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, பிராக்டிஸ் பண்ணி வராத, உன்னை மாத்து, உன்னை மாத்திட்டு வா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கலங்கள் தானியத்தால் நிரம்ப வேண்டுமா? ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோட வேண்டுமா? கர்த்தர் நெருக்கிறாரு, ஜெபி ஜெபி ஜெபி. அதனாலதான் சொன்னாரு, இந்த வாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் உன்னுடைய ஜெப நேரத்தை அதிகமாக்கு, இன்னும் உன்னுடைய உபவாசங்களை அதிகமாக்கு, இன்னும் உன்னுடைய தேவனுக்கு நேரா இருக்கிற காரியங்களை அதிகமாக்கு. இன்னும் ஆண்டவருக்கு உன்னை கொடு, ஒப்பு கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு. ரெண்டும் பாருங்களேன், உன்னை கொடு, அடுத்தது ஒப்பு கொடு. அவருக்கு ஒப்பு கொடுத்தா இவன்ட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். இந்த புறஜாதிகள் கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். எங்கேயோ ஒரு இடத்துல தவறும் போது எங்க நேசிக்கிற பிள்ளைங்களை தாங்க சிரிச்சுப்போம். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை சிரிச்சுப்போமா? பக்கத்து வீட்டு பிள்ளை 24 மணி நேரம் செல்லு பார்க்குதுன்னு வச்சுக்குவோம். நேராக கதவு திறந்து போய் 4 அடி அடிச்சு செல்போனை பிடுங்கி, ஏன் இவ்வளோ நேரம் செல்லு பார்க்குற அப்படி சொல்லுவோமா? மாட்டோமா? மாட்டோம். ஆனால் என் வீட்டில் இருக்க பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? பிடுங்கி 4 அடி அடிச்சு, போதும் நீ பார்த்தது, போய் புக் எடுத்து படி சொல்றோமா இல்லையா? அப்படிதாங்க அவர் பிள்ளையான்னு உங்களை என்னையும் பார்க்கிறாரு. 4 அடி அடிச்சு இத சரியா, ஆனா இறங்குறதும் அவர் தான், நம்மளை இந்த மாதிரி அடிச்சு திருத்துறதும் அவர் தான். ஏன் தெரியுமா திருத்துறாரு? இந்த உலகத்தோடு போகிறதல்ல நம்முடைய வாழ்க்கை. அவர் வரும் நாளிலே அவரை சந்திக்க ஆயத்தமாகணும்ல, கரம் அசைத்து கூப்பிடணும்ல. இல்ல அவர் நம்மளை பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு அப்படி இருக்கும். இவ்வளவு நாள் நீங்க ஜபத்துக்கு வந்து, சர்ச்சுக்கு போய், டெய்லி காலையில எழுந்து அலாரம் வச்சு வந்து, நீங்களும் நானும் வந்து இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி 1 hour ஜோம் பண்ணி எல்லாம் வேஸ்ட். என்னை பார்த்துட்டு மட்டும் அவர் அந்த பக்கம் திரும்பிட்டாருன்னா, வேற ஆளை பார்த்து கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் ஆண்டவரை பார்க்கறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை சந்திக்க ஆயத்தப்படுன்ற. நானும் இங்க இருந்து இங்க என்ன பண்றேன், ஆயத்தப்படுறேன். என்னால ஆயத்தமாக முடியலையே சிஸ்டர் வாங்க. உங்களால முடியாதுதான், ஆனா விருப்பம் இருக்கா? ஆண்டவர் இந்த காலை வேளையில கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு எனக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று உனக்குள்ளே நீ விரும்புகிறாயா? போர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு, நீ விரும்புறியா? ஆமாப்பா, வாயால இல்ல, டைரக்டா இருதயத்தை பார்ப்பாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விரும்புறேன்ப்பா, ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றது. அது ஒண்ணுதான் ஆண்டவர் கேட்பாரு. விருப்பமே இல்லைன்னா எப்படிங்க கேட்பாரு? ஆண்டவர் இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மண்டபத்துக்கும் ஆண்டவரே அப்பா பலிபீடத்துக்கும் நடுவிலே நின்று ஆசாரியர்கள் அழுதார்கள். ஆண்டவரே புறஜாதிகள் எல்லாம் நிந்திக்கிறாங்கப்பா. உன் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே இருக்க அந்த வசனத்துல. உன் தேவன் எங்கே? சரி, நாங்க ஆராதிக்கிற
இல்லைன்றது தான் இல்லைன்றது. அப்போ உன் தேவன் எங்க இருக்காருன்றீங்கல்ல, நிரூபிச்சு காட்டு. இதுதானுங்க இன்னைக்கு சவாலே. தேவன் எங்க நிரூபிக்கணும்ல. நிரூபிக்காம யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்கல்ல. இப்ப நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் வேலையில போய் சேர்ந்துட்டு நான் படிச்சிருக்கேன், என்ன படிச்சிருக்கீங்க, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னா எங்க நிரூபிக்கிறது எங்க கேட்பாங்கல்ல. வாயில சொன்ன கேட்பாங்களா? அப்ப அதை நிரூபிக்கிறதற்கான சர்டிபிகேட் வாங்கியிருப்போம் பாருங்க, அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்பதான் நம்ம நிரூபிப்போம். நான் படிச்சிருக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்களா? ஒரு வேலை செய்யற இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல நம்புவாங்களா? என் சர்டிபிகேட் அங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். இந்தாங்க பாருங்க, நான் பாருங்க படிச்சிருக்கேன்றதுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் பார்ப்பார். நான் வாயாலேயே சொல்றேனா இல்ல ஆண்டவருக்காக ப்ரூஃப் பண்ணணும்ல. இந்த காலை வேளையில நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் ப்ரூஃப் பண்ண ரெடியா இருக்காரு. ஆனா வாழ்க்கை எப்படின்னா இருந்தாலும் ப்ரூஃப் பண்ண மாட்டாரு. முடிச்சிடறேன் இன்னும் 2 நிமிஷத்துல. வாழ்க்கை எப்படின்னா இருக்கட்டும், நான் ப்ரூஃப் பண்றேன் உன்னை கொண்டு. ஏன்னா நீ சர்ச்சுக்கு வந்துட்டல பைபிள் தூக்கிட்டு, நானும் சர்ச்சுக்கு போறேன்ல பைபிள் தூக்கிட்டு, நானும் காலையில உட்கார்ந்து உங்களுக்கு வசனம் சொல்லி தரேன்ல. பரவாயில்ல, இவ்வளவு இருக்குல்ல, இது போதும். அப்படிலாம் விட மாட்டாரு. ப்ரூஃப் பண்ண நான் ஒரு பிள்ளை என்பதற்கு அடையாளம் இருக்குல்ல. என் பேச்சு, என் நடவடிக்கை, என்னுடைய ஒவ்வொரு நிமிடம் நீங்க பார்க்க மாட்டீங்க, ஆண்டவர் பார்க்கிறாருல்ல. ஆண்டவர் பார்க்கிறாருல்ல. யார வேணா ஏமாத்தலாம், நானு ஆண்டவரை ஏமாத்த முடியுமா? அவர் கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுது. யார வேணா ஏமாத்தலாம். உங்க முன்னாடி காலையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி ஏமாத்தலாம். ஆனா என் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. என் ஆண்டவரை நான் ஏமாற்ற முடியாது. என் அப்பா இயேசுவை நான் ஏமாற்ற முடியாது. அவர் பார்த்து கேட்பாரு, ஏன் ஏமாத்துற, உனக்குள்ள இது இருக்குதுன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். அதை ப்ரூஃப் பண்ணல. நானு அவருக்கு முன்பாக ப்ரூஃப் பண்ணல. அந்த வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் கேட்கிறார், நீ நிரூபிக்க ஆயத்தமா? உனக்காக நான் நிரூபிப்பேன், உனக்காக நான் எழுந்தருளுவேன். இந்த காலை வேளையில நான் உனக்காய் எழுந்தருளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எழுந்தருளினா என்ன நடக்கும் தெரியுமா? சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவர் எழுந்தருளினா சத்துருக்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள். புறஜாதியன் பழிக்கும் நிந்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்காருல்ல, அவர் எழுந்தருளிட்டார். வைராக்கியமா பழிக்கும் நிந்தையெல்லாம் நீங்கி போய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று ப்ரூஃப் பண்ணி காட்டுவார். ப்ரூஃப் பண்ணுவார், நிரூபிப்பார். என் கூட அவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவார். ஜனங்கள் பார்க்க நிரூபிப்பார். எனக்குள்ளே அவர் இருக்கிறார், என்னோடு அவர் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டுமா? அழுது ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு அழுங்க, ஆண்டவரே என்னோட நீங்க இருக்கிறீங்க என்பதை நிரூபிங்கப்பா. அதுக்கு நான் கதறி அழுது ஜெபம் பண்ண வேண்டும். எதுக்கு அழணும், எதுக்கு விரட்டணும்ன்றது தெரியணும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்கு அழ மாட்டாங்க, பாவத்துக்காக அழறது இல்ல, பிரச்சனைக்காகவே அழுதுட்டு இருப்பாங்க. பிரச்சனையை கொடுக்கறதே சாத்தானே, அவனை விரட்டணும், பாவத்துக்காக அழணும். இந்த காலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்க இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.